அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஹுசைன் பத்துதீன் அல்-ஹூதி. நான் 1959 ஆண்டு ஏமனின் சாதா மாகாணத்தில் உள்ள மரான் பகுதியில் பிறந்தேன். அறிவும் மார்க்கமும் நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்தேன். என் தந்தை பத்துதீன் அல்-ஹூதி ஜெய்தி மார்க்கத்தின் முன்னணி அறிஞர்களில் ஒருவர். 1976 ஆண்டு சனாவில் உள்ள ஏமன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன். படிப்பின் போதே அமெரிக்க ஆதிக்கத்திற்கு எதிரான என் போராட்ட வாழ்க்கை தொடங்கியது. 1991 ஆண்டு ஏமன் அரசியலில் நான் தீவிரமாக ஈடுபட்டேன். இளைஞர்களின் நம்பிக்கை என்ற அமைப்பை உருவாக்கினேன். 1994 ஆண்டு நான் நாடாளுமன்ற உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் பாராளுமன்றத்தில் வெறும் பேச்சு மட்டுமே போதாது என்பதை விரைவில் உணர்ந்தேன். 2003 ஆண்டு ஏமன் அரசு அமெரிக்காவின் விருப்பத்திற்கு ஆட்பட்டு செயல்படத் தொடங்கியது. நான் என் சீடர்களுடன் சாதா மலைகளில் எதிர்ப்புப் போராட்டத்தைத் தொடங்கினேன். எங்கள் போராட்ட முறைகள்: 1. சுவரொட்டிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். 2. பள்ளிவாசல்கள் பிரசங்கங்கள். 3. அரசு இலக்குகளுக்கு எதிராக குண்டு தாக்குதல்கள். 2004 ஆண்டு ஜூன் மாதம் ஏமன் அரசு எங்களை அடக்க முயன்றது. சாதா மலைகளில் பெரும் போர் தொடங்கியது. 2004 ஆண்டு செப்டம்பர் 10 அரசுப் படைகள் எங்களை சூழ்ந்தன. 40 நாட்கள் தொடர்ந்து போராடினோம். என் தம்பி அப்துல் மலிக் தலைமையில் சிலர் தப்பி ஓடினர். செப்டம்பர் 20 என் கடைசி பேச்சு. நான் இறக்கிறேன், ஆனால் என் கொள்கைகள் வாழும். என் இரத்தம் விதையாக இருக்கும் என்பதாக இருந்தது. அதேபோல் அதே நாளில் அரசுப் படைகள் என்னைக் கொன்றன. ஆனால் அவர்கள் என் சிந்தனையை கொல்ல முடியவில்லை. இன்று ஹூதி இயக்கம் ஏமனை ஆள்கிறது. என் தம்பி அப்துல் மலிக் அல்-ஹூதி தலைமையில் என் கனவுகள் நனவாகிக் கொண்டிருக்கின்றன. என் வாழ்க்கை பாடங்கள்: 1. அநீதிக்கு முன்னில் அதை எதிர். 2. உன் நம்பிக்கைகளுக்காக உயிரையும் கொடு. 3. ஒரு மனிதன் இறந்தாலும் ஒரு யோசனை இறக்காது.